السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني. النحو الوالي கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், முதல் பாடம் முடிந்து இப்பொழுது இரண்டாவது பாடத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த கிதாபின் மூலம் நாம் இலக்கணத்தை கற்று அதன் மூலம் உலகிலும் வெற்றி பெற அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் அல் மப்னி வல் முஅரபு மினல் அஃஆலி வல் அஸ்மாய், ஃபேல்களில் இருந்து இஸ்மிலிருந்து மப்னி இன்னும் முஅரப் என்ற பொது தலைப்பின் கீழ் ஃபேல்களில் இருந்து இருக்கக்கூடிய மப்னியான ஃபேல் என்னவென்று நாம் பார்த்தோம். அது எந்தெந்த வகை, மாலியில் எப்படியெல்லாம் வரும், அம்ரில் எப்படியெல்லாம் வரும், முலாரியில் எதுவெல்லாம் மப்னி என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கடந்த பாடத்தை நாம் பார்த்துவிட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். முதலாவது பயிற்சியை இப்ப காண போகிறோம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி இப்ப பாருங்க. மையிஸில் அஃஆல் அல் மப்னியத ஃபீமா யஅதி, பின்வரும் ஒன்றிலே மப்னியான ஃபேல்களை வேறுபடுத்து. இப்ப பின்னாடி எதெல்லாம் மப்னியான ஃபேல்கள் என்பதை நீ என்ன செய், வேறுபடுத்து. வபையின் ஹால பினாஇ குல்லி மின்ஹா, அந்த மப்னியான ஃபேல்களில் இருந்து ஒவ்வொன்றின் பினாவுடைய நிலைமையை விளக்கு. இப்ப பினாவுடைய நிலைமையை விளக்குனா அது என்னது? ஃபதஹின் மீது மபுனி, சுக்கூனின் மீது மபுனி அப்படின்னு அந்த பினாவுடைய நிலைமை என்ன, ஃபதஹின் மீதா இல்ல லம்மின் மீதா இல்ல சுக்குனின் மீதா என்ன என்பதை நீ என்ன செய், விளக்கு. அந்த ஒவ்வொரு ஃபேலு ஃபர்ஸ்ட் நீ வேறுபடுத்து. எது முஅரபு மபுனின்னு வேறுபடுத்து. அத நமக்கு மபுனியை மட்டும்தான் வேறுபடுத்த சொல்லியிருக்கேன். ஆனா மபுனியை மட்டும் எடுத்து காட்டினா போதும், அதுவும் அது எந்த நிலைமைன்னு சொல்லி சொன்னா போதும். சரியா? இதுக்கு ஒரு அழகிய உபதேசம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உபதேசத்தை இங்க நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து கொடுத்திருக்காங்க. சரியா? அத பாருங்க. இப்பொழுது அதுக்கு அர்த்தம் வைத்து விட்டு நம்ம என்ன செய்வோம், அதுக்குரிய இதை பார்ப்போம். என்னது? இதை எடுத்து அர்த்தம் பார்த்து விட்டு அவங்க சொன்ன பதிலை பார்ப்போமா? வாங்க. காலல் இமாமு அலியுன், இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் அவர்கள் முகத்தை, முபாரக்கான அந்த முகத்தை சங்கையாக்குவானாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு, நம் தலைவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மின் வசியத்தின், உபதேசத்தில் இருந்து கூறினார்கள். சரியா? அப்போ உபதேசத்தில் இருந்து கூறினார்கள். பஅஸ பிஹா, அந்த உபதேசத்தை கொண்டு அனுப்பினார்கள். இலா இப்னிஹி அல் ஹசனி, அப்ப அவருடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் அந்த உபதேசத்தை கொண்டு அனுப்பினார்களே, அத்தகைய உபதேசத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சரியா? இப்ப அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதை நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். நிறைய உபதேசம். கோவப்படாதீங்க, என்ன செய்யாதீங்க, நீங்க கோவப்படாதீங்க. கோபம் என்பது என்னது, நல்லது இல்லை. உங்களுக்கு யாராச்சும் கடுமையா நடந்துட்டா கூட நீங்க என்ன செய்யுங்க, அவங்க கூட மென்மையா நடந்துக்கோங்க. நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எப்பவுமே கோவப்பட்டுறாதீங்க அப்படின்றத பத்தி பேசக்கூடிய ஒரு அழகிய உபதேசம். வாருங்கள் பார்ப்போம். இம்ஹல் அஹாக்க அன் நசீஹத, அப்ப உன் சகோதரனுக்கு நசீஹத் என்றால் உபதேசம். சரியா? அப்ப
உன் சகோதரனுக்கு உபதேசத்தை தூய்மையாக்கு. தூய்மையான செய். சில பேர் நம்ம உபதேசம் செய்யறோம்னு சொல்லி நற்பாதையில இருக்கவங்களே கெடுத்து விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்காது. நசீஹத் செய்யும் பொழுது ஹாலிஸா அவனுக்கு நல்லது நடக்கணும், அவனுக்கு செய்யற நாடியே நீ என்ன செய், நசீஹத் செய். சில பேர் நசீஹத் செய்யறேன்னு ஒருத்தவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு நசீஹத் செஞ்சு அவங்க வளர்ச்சி என்னது கெடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம நசீஹத்தை தூய்மையாக்கு. உன் சகோதரனுக்கு செய்யக்கூடிய அந்த நசீஹத்தை தூய்மையாக்கு. இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் செய்யு. நீ என்ன செஞ்சிடாத அவசரப்பட்டு தவறு தவறாக இருந்து அதுல வேறு ஒரு உள்நோக்கமோட நீ என்ன செஞ்சிடாத உபதேசம் செஞ்சிடாத. இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க. وَتَجَرَّعِ الْغَيْظَ. கோபத்தை மெண்டு முழுங்கு. தஜர்ரஅனா முழுங்குறது. சரியா? இப்ப கோபத்தை நீ என்ன செய்ய, அப்படியே மெண்டு முழுங்கிடு. கோபத்தை வெளியே காட்டிக்கிட்டு இருக்காத. இது ரெண்டாவது உபதேசம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நசீஹத்தை தூய்மையாக்கு. உபதேசத்தை நீ என்ன செய், தூய்மையா செய். ரெண்டாவது, கோபத்தை மென்று முழுங்கு. சரியா? அதே போல فَإِنِّي لَمْ أَرَ. فَإِنِّي ஏனென்றால் நிச்சயமாக நான், லம் அற நான் பார்த்ததில்லை, ஜுர்அத்தன் முழுங்குவதை நான் பார்த்ததில்லை. ஜுர்அத்தனா ஒரு தண்ணியை குடிச்சு அதை முழுங்குவோம்ல, அப்போ ஒரு முழுங்குவதை கூட நான் பார்த்ததில்லை. அப்ப முழுங்குதல்னு அர்த்தம். இப்ப எந்த ஒரு முழுங்குதலையும் வாயில போட்டு நம்ம ஒண்ணு சாப்பிட்டு முழுங்குவோம்ல, அந்த எந்த ஒரு முழுங்குவதையும் நான் பார்த்ததில்லை. அஹ்லா மின்ஹா, எதை விட, அதை விட ஆக்கிபத்தன். ம், ஆக்கிபத் என்றால் முடிவு. அப்ப பின்விளைவில் அதைவிட சுவையானதாக எந்த ஒரு முழுங்குவதையும் நான் பார்த்ததில்லை. வலா அலத்த மகப்பத்தன், அதே போல முடிவில் அதைவிட இனிமையானதாக எந்த ஒரு முழுங்குவதையும் நான் பார்த்ததில்லை. அப்ப நான் முழுங்குறேன். என்ன செய்ய சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? கோபத்தை மென்று முழுங்குனாங்கல்ல. அப்ப மென்று முழுங்கு. நான் முழுங்குனதுலயே அதை விட டேஸ்டானது நான் எதுவுமே பார்த்தது இல்லை. கோபத்தை மென்று முழுங்குறதை விட என்ன செஞ்சது இல்ல, எதுவுமே நான் டேஸ்டா பார்த்தது இல்லை. அதான். அப்ப கோபத்தை விட என்னது பின்விளைவில் இனிமையானதாகவோ, அதாவது சாப்பிட்டு முடிச்சோடனே அதோடைய டேஸ்ட் நல்லா வாயிலே நின்று இருக்கும்ல சில இதெல்லாம், சாப்பிட்டு முடிச்சோடனே அதான் சொல்றாங்க, பின்விளைவால் அந்த கோபத்தை விட மிகவும் இனிமையானதாக எந்த ஒரு முழுங்குதலையும் பார்த்ததில்லை. மகப்பத்தன் முடிவில் அதை விட ரொம்ப அழகாக, ரொம்ப இன்பம் தரக்கூடியதாக எந்த ஒரு முழுங்குதையும் நான் பார்த்ததில்லை. இப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீ கோவத்தை வெளியே காட்டாம அப்படியே மென்று முழுங்கிடு. அத மாதிரி என்ன இருக்காது, டேஸ்ட் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிறதுல மிகவும் சுவையானது நீ இதுதான், அந்த கோபத்தை மென்று முழுங்குறது தான் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சரியா? அப்ப வெண்டு முழுங்குறதுன்னா என்னது, கோபத்தை அடக்குன்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க. வலின் லிமன் காலபக. அப்ப நீ மென்மையாக நடந்து கொள். லிமன் காலபக, உன்னிடம் கடுமையாக நடப்பவரிடம். யார் உன்னிடம் கடுமையாக நடப்பாரோ அவருக்கு நீ மென்மை காட்டு. நீ மென்மையுடன் நடந்து கொள். ஃபைன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அவர், உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டாரே அவர், யூஷிக்கு நெருங்கக்கூடும், எலீனலக்க உனக்கு மிருதுவாக மென்மையாக நடக்க நெருங்கக்கூடும். நீ அவர் கடுமையா நடந்துகிட்டா நீ மென்மையா நடந்துக்கோ. ஏன்? நீ மென்மையா நடந்தா உன் மென்மைய பார்த்துட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு அவர் மென்மையாக நடக்க நெருங்கக்கூடும். சரியா? அப்ப நம்ம எவ்வளவு கடுமையா இருந்தாலும் அவன் மென்மையா நடந்துக்கிறான்னு ஒரு நாள் அவர் என்ன செய்யலாம், மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யார் கடுமையா நடந்துகிட்டாலும் நீ அவன்கிட்ட மென்மையா நடந்துக்கோ. ஒரு நாள் அவரே மாதிரி என்ன செய்வாரு, உன்கிட்ட மென்மையா நடந்துக்க வருவார். வைன் அறத்த கத்தியத்த அகீக்க.
உன் சகோதரனை துண்டிப்பதை நீ நாடிவிட்டால் فاستبق له من نفسك بقية ترجع إليها إن بدا له ذلك يوما. இது முக்கியமான விஷயம். உன்னுடைய சகோதரனை துண்டிக்க நீ நாடிட்ட, பிரிஞ்சு போகணும், சகோதரனை விட்டுட்டு தனியா வாழணும், அவனை துண்டிச்சு வாழணும், அவங்க கூட சண்டை போட்டு தனியா போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா போயிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போயிட்டாலும் அவனுக்கென்று மின் நஃப்சிக்க உன் உள்ளத்திலே மீதமாக்க தேடு, பக்கியத்தன் ஒரு மீதத்தை மீதமாக்க தேடு, உன் உள்ளத்திலே அவனுக்கென்று மீதமாக்க தேடு. எப்படிப்பட்ட மீதத்தை? தர்ஜிஉ இலைஹா, அந்த மீதத்தின் பக்கம் நீ திரும்புவாய். இன் பதாலஹு தாலிக யௌமம்மா, ஏதோ ஒரு நாளில் அந்த சகோதரனுக்கு அது வெளிப்பட்டால் அந்த மீதத்தின் பக்கம் நீ திரும்புவாயே. அத்தகைய மீதத்தை உன் உள்ளத்திலிருந்து அந்த சகோதரனுக்காக வேண்டி மீதமாக தேடு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பிரிஞ்சிட்டாலும் ஓகே, ஆனா உன் மனசுல அவருக்காக அவர் செஞ்ச நல்ல விஷயத்த உன் மனசுலயே வச்சுக்கோ. ஃபுல்லா வெறுப்பம் மட்டும் வச்சுக்காத. பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் மேல என்ன செஞ்சிடாத, உன் மனசுக்குள்ள வெறுப்பை மட்டும் வச்சுட்டு இருந்தாத. ஏன்னா அப்படி வெறுப்பே வச்சுட்டே இருந்தனா, அவர் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு வெறும் வெறுப்பை மட்டும் வச்சிருந்தா, ஒரு நாள் அவரே திரும்பி அவன் கூட என்னது சேரலாம் வரும் பொழுது உன் மனசுல இப்ப என்ன மட்டும் தான் இருக்கு, வெறுப்பு மட்டும் தான் இருக்கும். அதனால அவன் கூட திருப்பி சேர உனக்கு மனசே வராது. அதனால உன் மனசுல வெறுப்பு மட்டும் வச்சுக்காத. அந்த யார நீ பிரிஞ்சு செல்றியோ உன் சகோதரனை பத்தி ஒரு நல்ல காரியங்கள் அதை பத்தியும் நீ மனசுல வச்சுக்கோ. உன் மனசுல அதை மறந்துடாம அவர் செஞ்ச நல்ல காரியத்தையும் மனசுல வச்சுக்கோ. ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர் வரும் பொழுது சேர்ந்து வாழலாம், உன் கூட சேர்ந்து வாழலான்னு அந்த மனிதர் சகோதரன் வரும் பொழுது, அப்ப நீ அந்த அவர் செஞ்ச நல்ல காரியத்தை நினைச்சு அவர் சேர்ந்து வாழ்வதற்கு அது ஒரு காரணமா இருக்கும். அதனால நீ துண்டித்து போயிட்டா கூட சரி, அவர் பத்தி ஒரு நல்ல காரியம் நீ அவர் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி அவரை பத்தி திரும்பி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் வெளிப்பட்டு உன் கூட சேரணும்னு சொல்லி வரும் பொழுது அவர் கூட சேர்ந்து திரும்பி வாழ்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை உன் மனசுக்குள்ள அவருக்காக வச்சுக்கோன்ற நல்ல விஷயத்த வச்சுக்கோ அப்படின்ற. அதான் சொல்றேன், அந்த சகோதரனுக்காக நீ மீதமாக்க தேடு மின்னசிக்க உன் உள்ளத்தில் இருந்து பகையதன் ஒரு மீதமாகுவது. எத்தகைய மீதம்? தர்ஜிஉ இலைஹா, நீ மீளுவாய், அந்த மீதத்தின் பக்கம் மீளுவாய். இன் பதாலஹு தாலிக்க, அந்த சகோதரனுக்கு வெளிப்பட்டால், தாலிக்க யௌமம்மா, ஏதோ ஒரு நாள், யௌமம்மானா ஏதோ ஒரு நாள், அது அது உன் சகோதரனுக்கு வெளிப்படும் பட்டால் அந்த மீதத்தின் மீது நீ திரும்புவாயே, அந்த மீதத்தின் பக்கமே நீ திரும்புவாயே. அத்தகைய மீதத்தை உன் உள்ளத்திலிருந்து அவனுக்காக மீதமாக்க தேடு. அப்ப அந்த மீதத்தின் பக்கமே திரும்புவாய்னா அது மனசுல நீ அது பக்கம்தான். அவன் உன்னை தேடி வரும் பொழுது அதை யோசிச்சு பார்ப்ப, அந்த மீதத்தின் பக்கம் யோசித்து பார்த்து அதன் பக்கம் திரும்புவாய். அப்ப அதெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சிருக்கானே அப்படின்னு அதை திரும்பி பார்க்கிற மாதிரி ஏதாச்சும் மனசுக்குள்ள வச்சுக்க. சரியா? அப்போ சகோதரனுக்கு வெளிப்பட்டால், ஏதோ ஒரு நாள் வெளிப்பட்டால் என்ன செய்ய இந்த மாதிரி வச்சுக்கோ. ஒமன் வண்ணபிக்க ஹைரன், உன்னை கொண்டு நலவை யார் எண்ணுவாரோ, ஃபசத்திக் வன்னஹு, உண்மைப்படுத்து, வன்னஹு அவருடைய எண்ணத்தை நீ உண்மைப்படுத்து. உன்னை பத்தி நல்லா நினைச்சா அதே மாதிரி நடந்துக்கோ. சில பேர் பத்தி நம்ம நல்லதுன்னு நினைச்சிருப்போம், ஆனா பார்த்தா அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துராத. உன்னை பத்தி யாரெல்லாம் இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நல்லெண்ணம் வச்சிருக்காங்களோ அந்த நல்லெண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ. சரி அப்படின்றான். உன்னை கொண்டு நல்லதை யார் எண்ணுகிறாரோ ஃபசத்திக்கு தன்னஹோ, அவருடைய எண்ணத்தை நீ உண்மையாக்கு. வலா தர்கபன்ன ஃபீமன் ஜஹித அன்க, நீ ஆர்வம் கொள்ளாதே, ஃபீமன் ஒருவரின் விஷயத்திலே, ஜஹித அன்க உன்னை விட்டும் புறக்கணித்து சென்ற ஒருவரின் விஷயத்திலே நீ என்ன செய்யாதே, ஆர்வம் கொள்ளாதே.
நம்மளை விட்டு வேணான்னு ஒதுங்கி போறவங்ககிட்ட போய் நம்ம என்னது போய் சேர்ந்துக்கணும் அவங்கள போய் ஆர்வம் இல்லாதவங்கிட்ட போய் நீ ஆர்வம் காட்டாது. சரியா? உன் மீது ஆர்வம் உன்னை தொட்டும் புறக்கணித்து செல்பவர் இல்லத்திலே நீ ஆர்வம் காட்டி செல்லாதே. வேணான்னா வேணாம், அவ்வளவுதான். சரியா? நம்ம போய் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க மனசை மாத்தினாலும் அவங்க மனசால நம்மளை விரும்ப மாட்டாங்க. ஏதோ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தான் என்ன செய்வாங்க, நம்ம கூட இருப்பாங்க. சரியா? அதனால நம்ம மேல ஆர்வம் இல்லாம ஒதுக்கி போறாங்களா, அப்ப நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், தவிர்ந்துக்கணும். சரியா? இது பொதுவாக சொன்னது. நம்ம என்னது ரசூல்லா சொன்ன அந்த சொந்தக்காரவங்கள் இல்ல. சொந்தக்காரர்கள் எப்படி இருந்தாலும் நம்ம சேர்ந்து ஒட்டி வாழணும். சாதாரண ஒரு மனிதர், ஒரு நண்பன், இல்லாட்டி ஒரு பொதுமக்கள், அண்டை வீட்டார் இப்படி இருக்காங்களே, இதுல அவங்க நம்மளை விட்டு புறக்கணிச்சு போகணும், நம்ம கூட சேர்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம போய் திருப்பி 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 அவங்கள போய் பண்ணோம்னா அவங்களுக்கு அது என்னதான் ஒரு டிஸ்டர்பா தான் இருக்குமே தவிர, அப்படி அவங்க விரும்பினாலும் அந்த உண்மையான விருப்பமா இருக்காது. அதான் சொல்றாங்க, என்னை விட்டு புறக்கணித்த ஒரு இடத்தில் நீ ஆர்வம் காட்டாதே. வலா யகூனன்ன அஹூக்க, உன்னுடைய சகோதரன் ஆக வேண்டாம். அலா முகாத்தஅதிக, உன்னை துண்டிப்பதின் மீது உன்னுடைய சகோதரன் ஆக வேண்டாம். அக்குவா, வலிமை மிக்கவனாக ஆக வேண்டாம். உன்னை துண்டிப்பதின் மீது உன்னுடைய சகோதரன் அக்குவா, வலிமை மிக்கவனாக ஆக வேண்டாம். மின்க அலா சிலதிஹி, அவனை நீ சேர்ந்து இருப்பதின் மீது நீ அவனை, மின்கனா நீ அவனை சேர்ந்திருப்பதின் மீது சேர்ந்திருப்பதை விட, நீ அவனை சேர்ந்திருப்பதை விட உன்னுடைய சகோதரன் உன்னை துண்டித்திருப்பது வலிமையானதாக ஆக வேண்டாம். அப்ப உன் சகோதரன் உன்னை துண்டிப்பது அதிகமாக கூடாது. நீ அவனை அதிகமா சேர்ந்திருக்கணும், அதான் அதிகமா இருக்கணும். சரியா? இப்ப ரெண்டு இருக்கு. நம்ம உன் சகோதரன் உன்னை துண்டிக்கிறது, ஒன்னொன்னு நீ அவனை சேர்ந்து வாழ்றது. அப்ப எதுதான் அதிகமா இருக்கணும் இல்ல, நீ அவனை சேர்ந்து வாழ்றது அதிகமா இருக்கணும், அவன் உன்னை துண்டிச்சுட்டு போறது அதிகமா கூடாதுன்ற. சரியா? வலா தகூனன்ன அலல் இசாஅத்தி, நீ தீங்கு, இசாஅத்னா தீங்கு, தவறு. சரியா? அப்ப நீ தீங்கு செய்வதின் மீது நீ ஆக வேண்டாம். நிச்சயமாக நீ தீங்கு செய்வதின் மீது ஆக வேண்டாம். அக்குவா மின்க அலல் இஹ்சானி, நீ உபகாரத்தின் மீது இருப்பதை விட தீங்கின் மீது நீ இருப்பது வலிமையானதாக ஆக வேண்டாம். அப்ப நீ தீங்கின் மீது இருப்பது, நீ உபகாரத்தின் மீது நீ இருப்பதை விட வலிமையானதாக ஆக வேண்டாம். அப்ப நீ உபகாரத்தின் மீது இருப்பதுதான் வலிமையா இருக்கணும், தீங்கின் மீது இருப்பது வலிமையா இருக்கக்கூடாது. சரியா? அதே போல நீ சகோதரனை சேர்ந்து இருக்கிறது தான் வலிமையா இருக்கணும், அவங்க ஒண்ணு துண்டிச்சுட்டு போறது வலிமையா என்னது அதிகமா இருக்க கூடாதுன்றாங்க. சரியா? இப்ப இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சு. வாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அதனுடைய பதிலை பார்ப்போமா? அதுல எதெல்லாம் மபனியான ஃபேல்கள்னு எடுத்து சொல்லிட்டு அதோடைய ஹாலியும் விளக்க சொன்னாங்களே பாருங்க. ஸ்டார்டிங் கால அலியுன்னு வந்துச்சுல, அது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்ற, காலன்றது ஃபதஹின் மீது மபுனி தானே, ஃபேலுன் மாதின், கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல், மபுனியும் அல்லல் ஃபத்திஹி, அதோடைய ஹாலியும் சேர்த்து சொல்லியாச்சா, ஃபதஹின் மீது மபுனி ஆகும். அடுத்து பாருங்க, பஅஸ, பஅஸன்னு வருது. அப்ப இது என்னது, ஃபிஅலுன் மாதின் மபுனியுன் அலல் ஃபத்ஹி. அப்ப பா ஐன் சா, இந்த சா எதன் மீது மபுனியா இருக்கு, ஃபத்ஹின் மீது மபுனியா. இப்ப ஃபிஅலுன் மாதி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல், மபுனியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மபுனி. அப்ப எதன் மீது மபுனி, அந்த நிலைமையை காட்ட சொன்னாங்க, அதான் காட்டிட்டு இருக்கோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொன்னாங்க, தஜர்ர அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல. ஆஹ் இங்க இப்படி இப்படின்னு போறாங்க. சரியா? அதனால இது ஃபர்ஸ்ட் கால சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, கர்ரமல்லாஹு வஜ்ஹஹுன்னு அது பாருங்க, அல்லாஹ் சங்கையாக்கட்டுமாங்கன்னு. அப்ப கர்ரமன்றது ஃபதஹின் மீது மபுனி,
ஃபேலுன் மாதின் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியுன் அல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியாகும். அடுத்து இங்க ஒரு அர்த்தம் பார்த்தாலும் இம்ஹல்னு. இப்ப இம்ஹல் பாருங்க, ஃபேலு அம்ரின். இப்ப ஏவலை கொடுக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியும் அல்லது சுக்குனின், சுக்குனின் மீது மபுனி. அதனாலதான் இங்க என்ன கொடுத்தோம், சுக்குன் கொடுத்தோம். சரியா? அதுக்கப்புறமா இங்க பாருங்க என்ன சொன்னாங்க, தஜர்ர அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப ஐனுக்கு என்னது, சுக்குன் தானே, சுக்குனின் மீது மபுனி. ஃபேஅலு அம்ரின் ஏவலை கொடுக்கக்கூடிய வினைச்சொல் மபுனின் அல்லது சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். அடுத்து லின். இந்த வாவ் வந்து அத்துஃபு சேர்த்து போட்டாங்க, இது வரக்கூடாது. இப்ப லின் அப்படின்னு தான் வரணும். சரியா? அப்ப லின் என்பது கடைசி எழுத்து சகிஹான எழுத்து தான். அதனாலதான் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சுக்கூன் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபேல் அம்ரின் ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியும் நல்ல சுகுனி, சுகுனின் மீது மபுனியாகும். இப்ப காலப, அப்ப இதுவும் என்னது, மாலியான ஃபேல் தானே. அப்ப மாதியான ஃபேல் சஹீஹாக இருக்கிறது. அப்ப ஃபேலுன் மாதின் என்னது, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியும் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனி. சரியா? இங்க இருக்குல்ல, ஃபத்தஹின் மீது மபுனி. இப்ப அரத்து, இந்த தா வந்து லமீர். இப்ப அரத் அப்படின்னு தாளுக்கு என்ன செஞ்சோம், சுக்குன் தானே கொடுத்தோம். அப்ப இது மாதியான ஃபேல், ஃபேலுன் மாதின், மாதியான ஃபேல் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் மபுனியும் அலல் சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி. தாளுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். இப்ப அடுத்து பாருங்க, ஃபஸ்தபுகி அப்படின்னு வந்துச்சா. அப்ப இங்க கடைசியில யா வரும், இல்லத்தான எழுத்து. இப்ப கடைசி எழுத்து இல்லத்தான எழுத்து, வாவலிஃபியா இல்லத்தான எழுத்து. அதுல ஒண்ணு வந்தா என்ன செய்வோம், அதை போக்கணும்ல, அம்ருடைய சீகால வரும் பொழுது. அப்ப இது அம்ரு ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு சீகா. அதுல கடைசி எழுத்து என்ன ஆயிருச்சு, இல்லத்தோடைய எழுத்து ஆயிருச்சு. அப்ப அந்த இல்லத்தோடைய எழுத்தை போக்குவதின் மீது மபுனி. சரியா? இப்ப ஃபேலு அம்ரின் ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். அப்ப ஃபேல்னே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது முன்னாடில இருந்து நம்ம என்ன செய்யறோம், ஃபேல் தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஃபேல் அம்ரின் ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் மபுனின் அல் ஹதுஃபி ஹருஃபில் இல்லதி, இல்லத்துடைய எழுத்தை போக்குவதின் மீது மபுனியாகும். இப்ப இல்லத்துடைய எழுத்து யா என்பதை போக்குவதின் மீது மபுனியாகும். அடுத்து பதா. பதா என்பது ஃபேலுன் மாதின் மபுனின் அல் ஃபதஹி. அப்ப பதா என்பது பா சரியான வார்த்தை, தால் சரியான வார்த்தை, அலிஃப், அலிஃப் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள ஃபத்தஹ் இருக்கு, வெளியே சுக்கூன் தான் இருக்கு. சரியா? ஏன் சுக்கூன் வச்சோம், இது ஹர்க்கத்தை தாங்காது, அதனால என்ன செஞ்சோம், அலிஃப் கொடுத்தோம். இப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஃபத்தஹ் இருக்கும். அதான் சொல்றாங்க மபுனியுன் அலல் ஃபத்தஹி. அப்ப ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். அடுத்து பாருங்க, வண்ண. இது கடைசி எழுத்து சஹீஹானது தானே. அப்ப இது கூட எந்த லமீரும் சேரல. இப்ப ஃபேலுன் மாதின் மபுனியுன் அலல் ஃபத்தஹி. அப்ப கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். ஃபத்தஹ் கொடுத்திருக்கோம்ல. அடுத்து ஃபஸத்திக். ஃபா வந்து அத்துஃபுக்குரியது, சத்தீக் என்பதுதான் இங்க இது. சரியா? அப்ப சத்தீக்ல காஃபுக்கு சுக்குன் தானே வந்திருக்கு, அம்ருடைய சீகா இது. சரியா? இப்ப ஃபேல் அம்ரின் ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அடுத்து தருகபன்ன அப்படின்னு வந்துச்சுல, ஃபேலுன் முலாரியுன் மபுனியுன் அலல் ஃபதஹி. இப்ப இந்த நூன் வந்து சக்கீலா தக்கீது கொடுக்கக்கூடிய நூன். இப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கடைசி எழுத்து, ஃபேலுடைய கடைசி எழுத்து. அதுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். அதான் சொல்றாங்க முவாரியான ஃபேல் கடந்த காலத்தை, வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியுன் அல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனியாகும். ஜஹீத என்பது ஃபேலுன் மாதின் மபுனியுன் அல் ஃபத்தஹி. ஃபேல் மாதி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஃபத்தஹின் மீது மபுனியாகும். இப்போ ஃபத்தஹ தான் நீங்க கொடுத்தோம். அதே போல எக்கூன் நன்ன. எக்கூன் நன்ன இந்த வந்து சக்கீலா நூன் தகக்கியதுக்காக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த நூன் தான் அசல் நூன். அதுக்கு ஃபத்தஹ தானே கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேலுன் முல்லாரியுன் மபுனியுன் அல் ஃபத்தஹி. இப்போ முல்லாரியான ஃபேல். சரியா? இப்போ முல்லாரியான ஃபேல் ஒரு ஃபேல், நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் மபுனின் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனி. அப்ப நூனுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். அடுத்து தக்கூன் அன்ன. இதுலயும் இந்த நூன் என்னது, சக்கீராவுடைய நூன் தயக்கியதுக்காக வந்திருக்கு, ஒருத்திக்காக. இந்த நூனுக்கு என்ன கொடுத்தோம், ஃபத்தஹ் தானே. அப்ப ஃபேலுன் முலாரியுன் வருங்காலத்தை நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் மபுனியுன் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனியாகும்.
அப்ப இதுவெல்லாம் என்னது மபனியான செயல்கள், அதை எடுத்து காட்ட சொன்னாங்க, காட்டியாச்சு. அதே போல அது என்ன ஹால்னு சொல்லி விளக்க சொன்னாங்க, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, விளக்கியாச்சா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் காண்போம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.